problem, we have to find the force experienced by the semicircular rod charged with charge q. அப்போது இந்த semicircular rodல டோட்டலாக இருக்க சார்ஜ் q, இதோட ரேடியஸ் வந்து ஆர்னு கொடுத்துட்டாங்க. And then the line of charge with linear charge density, here you have a line charge density which is having lambda and it is passing through the center and perpendicular to the plane of the wire. இங்கே பார்க்குற மாதிரி கிடையாது, 3Dல if you imagine, okay, so this is the plane, அதாவது semicircular plane. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா you have that linear charge density. So here you have that linear charge density which is perpendicular to the plane. Okay, so that is what we have. அப்போது இதில் இன்னொரு டாப் வியூ, ஓகே, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா how the top view will be, okay, that we can find. இப்போது அதை புரிஞ்சிக்கிறதுக்காக let me draw one semicircular thing, semicircular rod. This is, here I have an what, linear charge wire, okay, and here the distance, let me say it is r. So let me say it is r, let me say it is r, எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது இங்கிட்டிருந்து இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வாட், ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு வாட், லாம்டா பை 2 pi epsilon naught r, கரெக்டாக. அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று தான். ஸோ ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி செமிசர்க்குலர் ரிங் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ஃபோர்ஸ், அது நமக்கு புரிஞ்சிடுது. அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can find the force acting on the small element and then we can integrate it. இப்போது இங்கே இருந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு எனக்கு தெரியும், திஸ் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இங்கே இருக்க சார்ஜ் லெட் மீ மார்க் இட் ஆஸ் dq, டோட்டல் சார்ஜஸ் q. அப்போ ஹியர் இவர் எவ்வளோ ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணுறாருன்னா லெட் மீ மார்க் திஸ் ஆஸ் d theta. அப்போ நம்ம இன்டிகிரேட் பண்ணுறச்சு 0 to 180 degree we have to take. அப்போது லெட் மீ ஃபைண்ட் வாட் இஸ் தி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை திஸ். ஸோ எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக, ஸோ டெஃபினெட்லி இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் df in this direction, கரெக்ட். அப்போ இவரை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா we will get what, one horizontal component and one vertical component we will get it. Okay, if it makes an angle theta with the horizontal, okay, so then this will become what, df cos theta and this will become df sin theta, கரெக்டாக. அப்போ இதே மாதிரி எக்ஸாக்டாக, ஓகே, இது சிமெட்ரிக்காக இருக்கார், it is symmetric about this axis. அப்போ எக்ஸாக்டாக அதே டிஸ்டன்ஸ் தள்ளி இங்கே ஒரு காம்பனண்ட் எடுத்திங்கன்னா இங்கிட்டும் ஒரு df வருவார். அண்ட் ஹியர் இஃப் யூ ரிசால்வ் திஸ், ஹியர் யூ வில் கெட் ஒன் வாட், df cos theta and here you will get one df sin theta. Sorry, not here, it is here, okay, df sin theta. அப்போ here this df cos theta will get cancelled. அப்போ df sin theta மட்டும்தான் சர்வைவ் ஆகும். அப்போ இங்கே ஒரு dl இருக்கார், ஒரு dq இருக்காருன்னா அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறச்ச இந்த df cos theta கேன்சல் ஆகிடும். அப்போது what I am saying is, because of this component only your df is nothing but your df x component. இங்கே நம்ம போட்டிருக்க தீட்டா படி it is what, df cos theta மட்டும்தான் சர்வைவ் ஆகும், வேறு எதுவும் சர்வைவ் ஆகாது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு we can talk about this is dfx, okay, dfx. So what is df? We know that f which is nothing but qe, கரெக்டாக. f is nothing but qe. இங்கே இருக்க சார்ஜ் வந்து dqன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ this is dq into electric field is what, lambda by 2 pi epsilon naught r, that is capital R, distance is capital R, into cos theta. This is what we have. So I need to find the total force. அப்போ என்ன பண்ணலாம், so integration of what, lambda by 2 pi epsilon naught r dq என்ன, இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்கும் இங்கே டோட்டலாக. ஓகே, இஃப் யூ see this for the distance of pi r, okay, so half of the perimeter I have a charge of qr. அப்போ ஒரு யூனிட் லென்த்துக்கு எவ்வளோன்னு கேட்டால் q by pi r, okay, for 1 unit லென்த்துக்கு, okay, for 1 unit லென்த்துக்கு. Okay, now I want to find what is the charge here, that dq is what I need to find, கரெக்டா. அப்போது what will be the value of this we have to find. ஸோ இங்கிட்டு இது d thetaன்னு இருக்குது, ஸோ இங்கே தான் dq இருக்கார். அப்போ இந்த லென்த் என்னவாக இருக்கும், இது ரேடியஸு. அப்போ ஆர்க் லென்த் இஸ் நத்திங் பட் வாட், r into d theta. அப்போ ஒரு யூனிட் லென்த்துக்கு இவ்வளோ அப்படின்னா r into d thetaக்கு எவ்வளோ,
multiply r into d theta. So q by pi r into d theta. அப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், this dq is nothing but what, q by pi r, this r and this r we can cancel. அப்போ q by pi into d theta, மீதம் இருக்கிறது this cos theta, so that cos theta let me put here. அப்போ what you will get, கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துடலாம். ஸோ lambda q divided by 2 pi square epsilon naught r is constant. Now I have to integrate what, cos theta only. ஓகே, அப்போது இங்கிட்டு இந்த ஆங்கிள் வந்து நான் வித் ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா it is 0 to 180 degree. அப்போது let me take 0 to pi. அப்போ now let me integrate this. So lambda q divided by 2 pi square epsilon naught r. So if I integrate this, I will get what, integrate பண்ணா you will get sin x, that is sin theta. அப்போ upper limit lower limit 0 to pi, நான் limit apply பண்ணிடுறேன். Okay, so if you apply the limit, what you will get, here I made a mistake. Ouch, here cos theta will get cancelled, sin theta மட்டும் தானே survive ஆகும். So here I put cos theta, so actually this is sin theta only will survive, I made a mistake. So here sin theta only will survive. Here I should get sin theta, and here also I should get sin theta. If you integrate this, you will get minus of cos theta. Okay, so that minus let me put it here. Okay, so அடுத்து இருக்கிறது cos theta, limits apply பண்ணுங்க. Cos pi is what, it is minus 1, cos upper limit minus lower limit, அப்போ minus of what you will get, cos 0 1. So this you will get minus 2, அந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். You will get 2 lambda q divided by 2 pi square epsilon naught r. அப்போ 2 and 2 will get cancelled. You will get lambda q divided by pi square epsilon naught r. Okay, so lambda q divided by pi square epsilon naught r. So option 2 is correct.